வணக்கம் நேயர்களே, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். மக்களிடையே புற்றுநோய் தொடர்பான பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பல துறை வல்லுநர்களோட கலந்துரையாடிட்டு இருக்கோம். நேயர்களும் உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்களிடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரியே இந்த வாரமும் மார்பக புற்றுநோய் எதனால் ஏற்படுது, அதற்கு அளிக்கப்படக்கூடிய சிறப்பான உயிர் சிகிச்சைகள்லாம் இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட கலந்துரையாட போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மார்பக புற்றுநோய் தொடர்பான பல சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறதுக்காகவே அப்போலோ மருத்துவமனையினுடைய மருத்துவர் புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஐயப்பன் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வெல்கம் சார். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே பெண்கள் ஒரு 35 வயதுக்கு மேலே போயிட்டாலே அவங்களுக்கு இந்த மார்பகம் தொடர்பான பல பிரச்சனைகள் வருது. அதில் குறிப்பாக இந்த மார்பக புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ எத்தனை வயதுக்கு மேலே போயிட்டா கண்டிப்பாக பெண்கள் இது தொடர்பான பரிசோதனைகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும்? வயசு நீங்கள் சொன்ன மாதிரி வயசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயசு ஆக ஆக ரிஸ்க் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் ஜாஸ்தி. அது பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் சொல்ல அழகாக சொல்லிட்டீங்க. ஆனால் ரெண்டாவது விஷயம் சின்ன வயசில் வருமா டாக்டர்னு கேட்டால் சின்ன வயசில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு எல்டர் ஏஜ் குரூப். எந்த வயசில் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், எந்த வயசில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னா, யூஸ்வலாக அபோவ் த ஏஜ் ஆஃப் 35. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வேறு ஏஜ் குரூப் வச்சுருக்காங்க. சில கண்ட்ரியில் 39ன்னுவாங்க, சில கண்ட்ரியில் 49 அப்படின்வாங்க. யூஸ்வலாக வாட் வி ப்ரிஸ்கிரைப், நம்ம ஹாஸ்பிட்டல் அப்போலோவில் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், 39-35 இருந்தாலே ஸ்க்ரீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா, சித்திகள், தங்கச்சி, அக்கா, அந்த மாதிரி ஆட்களுக்கு யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது மார்பகத்தில் அப்படின்னா அவங்க எவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாமின் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு நல்லது. டாக்டர், பொதுவாகவே இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள்லாம் நம்ம எதை சொல்லலாம் டாக்டர்? காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் காரணம் லேடியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம். சரி, அதுக்குன்ட்டு மேல்ஸுக்கு வருமானு கேட்டிங்கன்னா எஸ், வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 200 புற்றுநோய் கேஸ் பார்த்தோன்னா அதில் ஒரு கேஸ் ஆம்பளைக்கு இருக்கலாம். சரியா, மற்றதெல்லாம் பொம்பளை. ஸோ லேடியாக இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ணது ஏஜ். மூணாவது எவ்வளோ பருவமாக இருக்காங்கன்றது பொறுத்து இருக்குது. ரொம்ப குண்டாக இருக்காங்களா என்னன்ட்டு. ஏன்னா ஃபேட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். அடுத்து தேர் லைஃப் ஸ்டைல், எப்படி வாழ்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, நிறைய கொழுப்பு சத்துள்ள சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட்றாங்க, நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறது. இன்னொன்று ஜெனட்டிக் ஃபேக்டர். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது புற்றுநோய் இருக்கிறது, என்ன டைப் ஆஃப் புற்றுநோய் இருந்தாலும் அதற்கு இவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தீஸ் ஆர் ஆல் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வாட் வி டாக் அபவுட் ஜென்ரலி. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாட்டி வந்துருமா அப்படிங்கிற ஒன்று இருக்கும். தேவ் ஆல் பின் அதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அசோசியேட்டட், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மார்பகத்தில் அந்த வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நேயர்களும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் டாக்டர் கிட்ட அவங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்காக கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணில் அழைச்சா கண்டிப்பாக டாக்டர் சந்தேகங்களை தெளிவான விளக்கங்கள் தரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர், பொதுவாகவே இப்போ மார்பகங்களில் சாதாரணமான கட்டிகள் வருவதற்கும் இது புற்றுநோய் கட்டி தான் அப்படிங்கிறதுக்குமான வேறுபாடுகளை எப்படி சாதாரணமாக அவங்களே கண்டுபிடிக்கிறது பெண்களை? இப்போ பெண்கள் கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க மார்பகத்தில்னா, நிச்சயமாக ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட பார்த்து அது என்ன வகையான கட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு அவங்க அதை நிவர்த்தி செஞ்சுக்கணும். அது எப்படின்னா சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. முதற்கட்ட இங்கே வைத்தியர்கிட்ட வந்தீங்கன்னா அவங்க பார்க்குறப்ப வயசை வச்சு நீங்கள் முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எந்த வயசில் மார்பகத்தில் கட்டி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை ரிஸ்க்கை போடுவோம். ரொம்ப சின்ன வயசில், ஃபார் எக்ஸாம்பிள் 15 வயசில் கட்டி இருக்குது அப்படின்னா உடனே அது கேன்சர் கட்டின்னு சொல்கிறது கிடையாது. சாதாரண வகையான கட்டிகளும் மார்பகத்தில் வரலாம். காமனாக இருக்கிறது ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு சொல்லுவோம். அதான் காமனஸ்ட் கட்டி. இந்த வயசு ஏஜ் குரூப்லாம் இருக்கக்கூடாது. 30 வயசு வரைக்கும் அது இருக்கலாம். அதான் ரொம்ப காமன் இந்த கட்டிகள், ஃபைப்ரோ அடினோமாங்க. ஸோ அதை எப்படி டாக்டர் ஊர்ஜிதப்படுத்துவீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. அதையும் மீறி அதில் சின்ன சதப்பரிச்சை பண்ணுறது, அதையும் பண்ணலாம். இந்த 2 வகையான முறைகள்லையும் இது என்ன வகையான கட்டி அப்படிங்கிறத
பின் பாயிண்ட் பண்ணிடலாம். அதற்கு தகுந்த மாதிரியே வைத்திய முறைகளும் இருக்குது. தொடர்ந்து நம்ம மார்பக புற்றுநோய் தொடர்பான பல ஆலோசனைகளை பெறுவதற்காக தொலைபேசி வாயிலாக மந்தைவெளியிலிருந்து மஞ்சளா என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மஞ்சுளா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். இப்போ எனக்கு ஏஜ் 42 ஆச்சு. என்னோட ஃபேமிலியில அம்மாவோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்குன்ட்டு அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது முடிஞ்சிருச்சு சார். இப்போ நாங்கள் எப்படி ப்ரிகாஷனாக இருந்துக்கிறது, என்ன பண்ணணும் சார் நாங்கள்? மஞ்சுளா வணக்கம்மா. ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ 42 வயசு ஆகுதுன்றீங்க. உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர், உங்களுக்கு பயம் இருக்கிறது உங்கள் குடும்பத்து ஆட்களுக்கு உங்கள் சித்திக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சித்திக்கு இருக்கிறது அவங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவாக வரமாட்டாங்க, இருந்தால் செகண்ட் டிகிரி. ஆனால் நீங்கள் இந்த காஷனாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு பக்கத்தில் உங்களுடைய டாக்டர் யார்கிட்டையாவது பார்த்து அவங்க உங்கள் மார்பகத்தை அவங்க எக்ஸாமின் பண்ணணும். வேறு ஏதாவது கட்டிகள் எதாவது இருக்கா, அப்நார்மாலிட்டி எதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் இப்போ உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகிட்டனால மேமோகிராம்ன்ற ஒரு வகையான இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அது பயப்பட வேண்டாம். சாதாரண வகையான எக்ஸ்ரே மாதிரியாக தான் இருக்கும். உங்களுடைய மார்பகத்துக்கு மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு வகையான எக்ஸ்ரே. அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது கட்டிகள் இருக்குது, இல்லாட்டி மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டாக்டர், இப்போ நம்ம பரிசோதனைக்காக போனோம் அப்படின்னா மார்பக புற்றுநோய் தொடர்பாக என்னென்ன பரிசோதனைகளுக்கெல்லாம் நம்ம உட்படுத்தப்படுகிறோம் டாக்டர்? சரி, அது என்ன பரிசோதனைன்னா ஏஜை பொறுத்து இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம முதல்ல பேசணும் அந்த 35 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த 35 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா யூஸ்வலாக அவங்களுக்கு 35 வயது கீழே இருந்தால் என்னென்ன பரிசோதனைகள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். அடுத்ததா வேலூர்ல இருந்து கவிதா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. கவிதா வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் எனக்கு 42 வயசு ஆகுது. எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும் போதே மார்பகத்தில் ஒரு கட்டி இருந்தது சார். அது நான் அப்போ எனக்கு தெரியல, விட்டுட்டோம். அப்புறம் இப்போ 35 வயசு இருக்கும்போது இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது சாதா கட்டி தான் சொல்லிட்டு எடுத்துட்டாங்க சார். எடுத்துட்டு ஒரு 1 மந்த் தான் திருப்பி அந்த இடத்துல இன்னொரு கட்டி வளர்ந்துருக்கு. அது நாங்கள் திருப்பி இப்போ டெஸ்ட் பண்ணதுக்கு அது உங்களுக்கு அடுத்து அது மறுபடியும் சாதா கட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க சார். அது எப்படி? ஆமா, இப்போ உங்களுக்கு போய் நீங்கள் முதற்கட்டம் உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் போய் ஏதோ கட்டி இருக்குது, மார்பகத்தில் ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் போய் செக் பண்ணிக்கிட்டீங்க. ரெண்டாவது விஷயம் அந்த செக் பண்ணல பயாப்சி பண்ணியும் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. பயாப்சியில் அது சாதாரண வகையான கட்டி அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. ரெண்டாவது விஷயம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ அப்பில் இருக்கணும். எப்படின்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு உங்களுக்கு வைத்தியம் பண்ண அந்த மருத்துவர்கிட்ட காட்டி மார்பகம் அதே மாதிரியாக இருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய மார்பகத்தை செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி உங்கள் மார்பகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். மாற்றங்கள் வருது, திடீர்னு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை அணுகி என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் நீங்கள். கண்டிப்பாக டாக்டர். 35 வயதுக்குட்பட்டவங்களுக்கு என்னென்ன பரிசோதனைகள் அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து. சரி, 35 இயர்ஸ் கீழே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய மார்பக தன்மை வயசானவங்களுடைய தன்மையோட வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது பண்ணுறது பெட்டராக இருக்கும். இதே இது 40 வயசு அந்த மாதிரியா வயசானவங்க இதுனா அவங்களுக்கு யூஸ்வலாக நம்ம மேமோகிராம் அப்படின்ற ஒரு வகையான இது. ரெண்டுமே ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அந்த எக்ஸ்ரே சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருக்க பயம் என்னென்னா, இந்த மாதிரியா எக்ஸ்ரே இது நம்ம நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனாலேயே கேன்சர் வியாதி வரும் அப்படின்றது அவங்களுடைய பயம். அந்த மாதிரியா நடக்காது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மேமோகிராம் அதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ என்ன ஆச்சு, நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் எக்ஸ்போஷர். ஸோ அதனால கண்டிப்பாக வியாதி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பண்ணிக்கிட்டோன்னா ஏதாவது ஆரம்ப கட்டத்தில் சந்தேகப்படக்கூடிய விஷயத்தில் ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக திருவள்ளூரிலிருந்து விஜயலட்சுமி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தேன் சார் டெஸ்ட்ல. சரிம்மா. அப்புறம் அது பயாப்சி பண்ணி பார்த்தா நீர் கட்டின்னு வந்துருச்சு. சரிம்மா. தொடர்ந்து நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், அடிக்கடி வந்துட்டே இருக்கு. சரிம்மா. இப்போ மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணா டிபி கட்டி சொல்றாங்க. சரிம்மா. 1 இயரா நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ரைட்மா.
இப்போ கட்டி எப்படி இருக்குங்கம்மா? இப்போ கட்டியெல்லாம் குறைஞ்சிருக்கு. வெரி குட்மா. சரி, இல்ல மறுபடியும் கேன்சரா ஒரு இது இருக்குமான்னு கேக்குறேன். இல்லை அவங்க வந்து சாதாரண நீர்க்கட்டி கேன்சர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதா உங்களுடைய சந்தேகம். ஆமாம், நீங்கள் சந்தேகப்படுறது வந்து கரெக்டுமா. ஆனால் எல்லா சாதாரண வகையான கட்டியும் வந்து கேன்சராக மாறாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான மெசேஜ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கட்டி ஏதாவது மார்பகத்தில் இருந்தால் இமீடியட்டாக அது வந்து கேன்சர் கட்டி தான் அப்படின்னு பயந்துட வேண்டாம். உங்கள் விஷயத்தில் எப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அதை பயாப்சி பண்ணி பார்த்துட்டீங்க. பயாப்சின்னா செத பரீட்சை பண்ணி அது என்ன வகையான கட்டி அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் வந்திருக்கிறது வந்து டிபி அப்படின்னு வந்திருக்கு. அதனால மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே சொல்கிறீங்க கட்டி பெருசாக இருந்தது இப்போ சின்னதாயிருச்சு குணமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி கிடையாது அப்படின்ற தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சத பரீட்சை பண்ணி அது இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரியா சாதா கட்டி வந்து கேன்சர் கட்டியாக மாறுறது ரொம்ப ரேர். அது வந்து பர்சன்டேஜ் வந்து 2-3% தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா 100 கட்டிகள் இருக்குது மார்பகத்தில் அப்படின்னா 2 அல்லது 3 பேர்த்துக்கு தான் அந்த கட்டிகள் வந்து கேன்சர் கட்டியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இப்போ இவங்க கேட்டதுலேருந்தே ஒரு கேள்வி. இப்போ சாதாரணமாக மார்பகத்தில் ஏற்படக்கூடிய இந்த நீர்க்கட்டிகளை வந்து கவனிக்காமல் சில நாட்கள் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வந்து மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அது எப்படின்னா நீங்கள் நாட்களுங்கிறது வந்து எந்த ஒரு கேன்சர் வியாதியும் வந்து ஓவர் நைட் நடக்கிறது இல்லை. இன்னைக்கு பார்க்குறோம் 5 நாள் கழித்து நடக்கிறது, அதெல்லாம் படத்தில் தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது. வருட கணக்காகும். ஒரு செல்லு 2 செல் ஆகிறதுக்கே நாட்கள் கணக்காகும். ஸோ அதனால் வருட கணக்காகி தான் அது வந்து கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஸ்க்ரீனிங் மெத்தடை வைக்கிறது. ஸோ ஏதாவது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை ஆரம்ப கட்டத்திலே பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனிங் பற்றியே நம்ம பேசுறது. அப்படியானா அந்த நீர்க்கட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா? நீர்க்கட்டிகள்லேயே வந்து பல வகை இருக்குது. ரொம்ப சில வகையான கட்டிகள் தான் நம்ம கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கட்டிகளை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்வெஸ்டிகேஷன் பரிசோதனைகள் இருக்குது. அந்த பரிசோதனை மூலம் என்ன வகையான கட்டி அப்படின்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்திடலாம். அந்த கட்டிகளை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். எல்லா மார்பக கட்டிகளையும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக பாண்டியன் என்ற நேயர் கோவையிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. பாண்டியன் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம் பாண்டியன், சொல்லுங்க சார். எனக்கு வந்துங்க 2 பெண் குழந்தைங்க சார். சரிங்க. ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைங்க வந்துங்க லிவர் பக்கத்துல கேன்சர் ஆகி 13 வயசுல இறந்துட்டாப்லங்க. சரிங்க. அது வந்துங்க எதனால மெட்ராஸ் கேன்சர் சென்டர்ல வச்சுதாங்க பார்த்தோம். எதுங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. எதனால? அதாவது சார் என் பொண்ணுக்கு வந்துங்க 13 வயசு இருக்குங்க. கரெக்ட். அந்த லிவர் பக்கத்துல வந்து கட்டி வந்துருச்சுங்க. சரிங்கய்யா. அதுல வந்துங்க என் பொண்ணு இறந்துட்டாப்ல 13 வயசுல. சரிங்க. மெட்ராஸ் கேன்சர் சென்டர்ல வச்சுதான் பார்த்தோம். சரிங்கய்யா. இப்போ வந்துங்க நான் வந்து 2வது எனக்கு வந்து இன்னொரு குழந்தை வேணுங்கனால என் ஒய்ஃபுக்கு வந்து ஃபேமிலியில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் குழந்தை உண்டாகலாம். குழந்தை உண்டானா அடுத்த பிள்ளைகளுக்கு இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சரி, வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய வார்த்தைங்க. யாருக்குமே வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் இதில் வந்து நீங்கள் அந்த 13 வயசில் குழந்தைய இறந்ததுனால நீங்கள் வந்து இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. ஸோ இது வந்து அந்த 13 வயசுலலாம் இருக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம குடும்பத்தார் நம்ம சந்ததியில் யாருக்காவது ஏதாவது வியாதிகள் இருந்திருக்கும். அதனால தான் நம்மளுக்கு அந்த யங்கர் ஏஜ் சின்ன வயசுலேயே நம்மளுக்கு அது ரெப்ரசன்ட் ஆகுது. இப்போ வந்து அதாவது நம்ம அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சில பிளட் டெஸ்ட்டுகள் அதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா பிறக்க போகிற குழந்தைக்கும் அந்த பிளட் டெஸ்ட்டுகள் பண்ணி அதே ஜீன்ஸ் இருக்கா, அந்த ஜீன் அஃபெக்டட் ஜீன் இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியும். பட் ஆக்சுவலாக தேர் இஸ் அ ரிஸ்க் இன் த ஃபேமிலி. ஸோ குழந்தை பிறந்ததுன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வியாதி வருமா அப்படின்ற உங்கள் மனசில் இருக்க வேண்டிய பயம் இருக்க தேவையில்லை. ரொம்ப 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 ரேர். 99.9% ஒன்றும் இருக்காது. அந்த 0.1% வந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது அவசியம். டாக்டர், இந்த ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய இந்த புற்றுநோய் தொடர்பான வாய்ப்புகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி நிறைய பயம் இருக்குது. கரெக்டுங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள். நிறைய சமயம் எங்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து இதை தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க. எங்கள் குடும்பத்தாட்களில் இருந்திருக்குது, எனக்கு வருமா அப்படிங்கிறது தான் மெயின் கொஸ்டின் இருக்கும். சரி, நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 95-96%, அதாவது 100 பேஷண்ட் எடுத்தோன்னா 96 பேர்த்துக்கு வந்து அவங்க குடும்பத்தில் வேறு யாருக்குமே இருக்காது. இது வந்து ஸ்பொராடிக்னு சொல்லுவோம். அவங்களுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்து அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் இருக்கும், அவங்களுடைய சொந்த ஜெனட்டிக்ஸ். அந்த ஜெனட்டிக்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது அது புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும்.
இந்த ஒரு 3 to 4% ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு வேறு யாருக்காவது அவங்களுடைய சந்ததி ஆட்கள் அவங்களுடைய உறவினர்கள் யாருக்காவது இருந்திருக்கலாம். இது வந்து எல்லாரும் அதுக்காண்டி வியாதி வந்ததுமே அவங்க குடும்பத்தாரில் யாருக்காவது வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வரும் அப்படின்றத பயம் இருக்க தேவையில்லை. அப்படியே குடும்பத்தில் யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து less than 1%. அதை அவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க வீட்டில் யாருக்கா இருக்க உடனே பதட்டப்பட்டு எனக்கு வந்துருமான்னு இருக்கிறது வந்து அவசியம் கிடையாது. இப்போ அடுத்ததாக மும்பையிலிருந்து இந்திரா இந்த நினைச்சிருக்காங்க. வணக்கம் இந்திரா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் எனக்கு மார்பகத்தில் தலைக்கு சார் எனக்கு வந்து மார்பகத்தில் வந்து கட்டி மாதிரி இருக்கு சார். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்கம்மா. சார் கட்டி மாதிரி இருக்கு சார். பீரியட்ஸ் வரும்போது வலி இருக்கு சார். ஆனால் நான் மெமோகிராம் பண்ணி பார்த்தேன் சார். மெமோகிராம் சாதா கட்டிதான் சொல்லிட்டாங்க. ரெண்டு சைட்ல எனக்கு இருக்கு சார். நிறைய கட்டி குட்டி கட்டி தான் இருக்கு சார். ஆனா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வயசு 42 ஆகுது. எனக்கு பயமா இருக்கு கேன்சர் வந்துருமோ, ரொம்ப பயமா இருக்கு சார் எனக்கு அது வந்து. ஆனா 2 சைடுமே இருக்கு. நான் டாக்டர் வந்து மும்பையிலே பார்த்தேன். பயோப்சி பண்ணினேன் ஒரு 10-15 முன்னாடி. பயோப்சிலே சாதா கட்டி வந்துருக்கு சார். இப்போ மெமோகிராம் பண்ணி பார்த்தேன். மெமோகிராம்லயும் எனக்கு தான் ஒன்றும் உங்களுக்கு ஃபைப்ராய்டு 6 மந்த்துக்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து செக்அப் பண்ணிக்கோங்க மேடம் சொல்லியிருக்காங்க சார். ஆனால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால எனக்கு தயவுசெய்து விளக்கம் தருங்க சார். இந்திராமா, நீங்கள் கேட்குறது கரெக்டு. இதுதான் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நீங்கள் இப்போ ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வந்து கேட்ட கேள்வியிலே நிறையாதுக்கு நீங்கள் பதிலையும் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக இது வந்து சாதாரண வகையான கட்டி அப்படிங்கிறத நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. எப்படியெல்லாம் 2 முறையில். ஒன்று வந்து மேமோகிராம் பண்ணி இது சாதாரண வகையான கட்டி அப்படிங்கிற ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. 2வது அதுலேருந்து சதை எடுத்து சதை பரீட்சை பண்ணியும் இது சாதாரண வகையான கட்டி அப்படிங்கிறதையும் ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. இப்போ 3வது வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, உங்களுடைய மனசு இது வந்து வியாதியாக இருக்குமோன்னு அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கதான் மெயின் பிரச்சனையே. இதுக்கு நீங்கள் தான் உங்கள் மனசுக்கிட்ட அப்பப்போ சொல்லிக்கணும், இது நார்மலாக இருக்குது, நம்ம இருக்கையிலே பெஸ்ட் டாக்டரை பார்த்துட்டோம், அவங்களும் சொல்லிட்டாங்க இது எந்த வகையான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். அதை நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியணும். உங்களுக்கு இது ஒன்றும் இல்லை, சாதாரண வகையான கட்டி தான், நான் என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமோ பண்ணிட்டேன் அப்படின்னு. 4வது விஷயம் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லி தந்த மாதிரியா ரெகுலராக நீங்கள் செக்கிங் போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ முதல்ல பேசணும் பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா உங்களுடைய மார்பகத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா நீங்கள் மாதத்தில் ஒரு நாள், அதாவது தீட்டு முடிகிறதுலேருந்து ஒரு 7 நாள் to 10 நாள் அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் சொன்னீங்க உங்கள் மார்பகத்தில் வலி இருக்கும் தீட்டு வர சமயத்தில் அப்படின்ட்டு. ஸோ தீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கழித்து உங்கள் மார்பகத்தை எக்ஸாமின் பண்ணிங்கன்னா வலி இருக்காது, முழு மார்பகத்தையும் உங்களால் ஃபுல்லாக பரிசோதனை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் மறந்து போயிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து அந்த மார்பகத்தில் என்னென்னங்கள்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் அடுத்த மாதம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப அதே மாற்றங்கள் தான் இருக்கா, அது இல்லாமல் வேறு ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் மெத்தட் ஆஃப் ஃபாலோயிங். கண்டிப்பாக உங்களுடைய அந்த பேச்சு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வேதாரண்யத்திலிருந்து சவுந்தரராஜன் என்று நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்னோட மனைவிக்கு ஐயா அந்த கம்மங்கட்டு பகுதியில் வந்து 2 பக்கமே கட்டி இருக்கு ஐயா. எங்கெங்க? கம்மங்கட்டு பகுதி. சொல்லுங்க. கை மணியத்துக்கு மேல. சரி, சொல்லுங்க. அந்த கை இருக்கு, கம்மங்கட்டை அந்த 2 பக்கத்துலயுமே கட்டி இருக்கு. ஆனா வலி எல்லாம் கிடையாது. ஓகே. இது வரைக்கும் டாக்டர் செக் பண்ணல வலி இல்லாதனால. அதுல நீங்க பண்றது வந்து சுந்தரராஜன், இது வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, வலி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது வலி, நான் இப்போ வந்து சொல்கிறத வச்சு உடனே பயந்துட வேண்டாம். வலி இல்லாத கட்டிகள் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே அது பயந்துடாதீங்க. நான் கேன்சர்னு சொல்லலை, ஆனால் அது என்ன வகையான கட்டி அப்படின்றது போய் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கட்டியை பார்த்து நிறைய நாட்கள் ஆச்சு, சும்மாவே நம்ம போர் அடிக்குது ஆஸ்பத்திரிக்கு போனால் அது என்னமோன்னு சொல்லிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சின்ன கட்டிகள் 2 சைடும் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் 2 சைடு இருக்கிறனால ரொம்ப 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 ரேர் அது கேன்சராக இருக்கிறதுக்கு. சாதாரண கட்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த பயத்தில் தான் என்கிட்ட கேட்குறீங்க. இந்த பயமே இருக்க தேவையில்லை. போயிட்டு அது என்ன வகையான கட்டின்றதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த டெய்லி இந்த பயப்படணுன்ற அவசியமே இல்லை. இப்போ சின்ன டெஸ்ட்டுகள் தான் இருக்கும். அவங்க செக் பண்ணி பார்த்தாலே இது சாதாரண, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அது கேங்லியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
பட் வந்து என்னன்றதை போயிட்டு டாக்டர்கிட்ட பார்த்துக்கிறது நல்லது. நிச்சயமாக டாக்டர். அடுத்ததா தமிழ் செல்வி என்ற நேயர் சேலத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார், நான் தமிழ் செல்வியோட ஹஸ்பண்ட் பேசுறேன் சார். சொல்லுங்க. இப்போ சார் இது பீரியட் டைம்ல ஒரு பக்கம் மார்பகம் வீங்கி வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க, வலிக்கிறாங்க. சரிங்கய்யா. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து ரைட் சைடு கமெண்ட்ல சின்ன கட்டி ஒன்று இருக்கு சார். சரிங்க. ஆனா அது வலி இல்லாம இருக்கு. ஓகே. அது பாத்தீங்கன்னா ஒரு சுண்டு வரல் மொத்தம் இருக்குங்க சார் அந்த கட்டி. சரிங்க. ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல. அது என்னன்னு கொஞ்சம் பயாப்சி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அது எங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பு எங்க பண்ணலாம்னு எங்களுக்கு ஒன்றும் ஐடியா புரியலைங்க சார். சரிங்கய்யா. சரி, இப்போ இதில் எப்படின்னா நீங்கள் சொன்னது வந்து ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. மார்பகம் அப்படின்றது வந்து அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த தீட்டு போகிற சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வேலை பார்க்கும் அந்த இடத்துல. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த தீட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வலி ஆரம்பித்து தீட்டு போய் முடிஞ்சதுன்னா அந்த வலியெல்லாம் கம்மியாகி போயிடும். இது ஹார்மோன்ஸ்னால் வரக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை. இது வந்து கேன்சர் கூட சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆனால் அக்கில் ஏதோ ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கட்டியை வந்து என்னன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட வரலாம், அப்போலோ கூட வரலாம், வந்து செக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. டாக்டர், அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா பயாப்சி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பயாப்சி பண்ணணுமா, இல்லை வந்து மெமோகிராம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம பயாப்சி பண்ணணும்? இவங்களுடைய ஏஜை பொறுத்து இருக்கு, யார் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து அவங்க வயசு நான் முதல்ல பேசின மாதிரியா எல்டர்லியாக இருந்தாங்கன்னா மேமோகிராம், இல்லாட்டி வந்து அல்ட்ராசவுண்ட். அதுலேயே வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா வந்துடும் இது என்ன வகையான கட்டி அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பயாப்சியில் இறங்குவோம். பயாப்சிலே எடுத்ததுமே கத்தி வச்சு ஃபுல்லாக அதை கட் பண்ணி கட்டி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சின்ன நீடில் வச்சு ஊசி போட்டு அதுலேருந்து செல்ஸ் எடுத்து அந்த செல் என்ன வகையான இது இருக்குது அப்படின்னு பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா வந்துடும். அது கேன்சர் கூட சம்மந்தப்பட்டதா இல்லாட்டி சாதாரண வகையான கட்டியா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அந்த ஊசி டெஸ்ட்டில் டவுட் இருந்தால்தான் நம்ம பெரிய ஓப்பன் பயாப்சிக்கு போவோம். இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஊசி பயாப்சிலேயே நம்மளுக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். டாக்டர், இந்த நீடில் பயாப்சி பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பயமா இருக்குது. ஏன்னா ஒருவேளை நீடில் பயாப்சி எடுக்கிறது மூலமாக அது வேற ஏதாவது இடத்துக்கு பரவிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இது வந்து இந்த டாக்லேயே இந்த ப்ரோக்ராம்லேயே ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இதாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒரு பயத்தினால நிறைய பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஊர் பக்கம்லாம் எப்படின்னா ஒரு கட்டி தாங்க இருந்தது, இவங்க கத்தி வச்சாங்க, கத்தி வச்சதும் நிறைய கட்டி வந்துருச்சு, பரவிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையான ஒரு ராங் இம்ப்ரெஷன் இருக்குது. முந்தைய காலத்தில் எப்படின்னா இந்த கேன்சர் வியாதிகளை பற்றி அவ்வளவா நம்மளுக்கு தெரியாது. இதனுடைய தன்மை என்ன, இது எப்படி பரவக்கூடிய தன்மை, என்ன மாதிரியா பிஹேவ் பண்ணும் அப்படின்றது அப்போ எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து இதை பற்றி ஃபுல் ஐடியா நம்மளுக்கு வந்திருக்கு. ஓரளவுக்கு ஃபுல் ஐடியா, ஃபுல்லாக 100% சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு இது எப்படி எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஐடியா வந்துருச்சு. முந்தி என்ன நினைப்பாங்கன்னா அந்த நீடில் போடுறது இல்லாட்டி கத்தி வைக்கிறதுனால பரவுது அப்படின்னு. இப்போ அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ரொம்ப தெளிவாக ப்ரூவ் பண்ணியாச்சு. முந்தி என்ன பண்ணுவாங்கன்னா வேரோட எடுக்க மாட்டாங்க கட்டிகளை. கட்டி தெரியுதுன்னா கை வச்சு பார்க்குறப்ப என்னென்ன கட்டியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அதை மட்டும் எடுப்பாங்க. ஸோ என்ன ஆகும், வேர்கள் எல்லாம் விடப்பட்டுரும். அந்த வேர்கள்லேருந்து ஒவ்வொரு வேர்லேருந்து நிறைய கட்டிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது, கட்டி எடுத்தாங்க, கட்டி எடுத்ததுக்கப்புறம் பல கட்டிகள் வந்துருச்சு அப்படின்னு இருக்கும். அது ஏன்னா வேர்லேருந்து வருது. இப்போ என்ன பண்ணுறோம், வைத்திய முறைகளில் வேரோட சேர்த்து தான் கட்டி எடுத்துருவோம். ஸோ கட்டி திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். பயாப்சி பண்ணுறதுனால நிச்சயமாக வியாதி பரவாது அப்படின்ற தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அந்த பயம் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ அடுத்ததா தருமபுரியிலேருந்து மகாலட்சுமி என்ற நேரம் நினைச்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் எனக்கு ரைட் சைடில் மார்பகத்துல சின்ன சின்ன கட்டிங் மாதிரி இருக்கு. அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிருக்கு, அது கொழுப்பு கட்டி தான், அது வந்து ஆப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் நான் ஜிஹெச்சி ஒரு டைம் போய் கேட்கும்போது டாக்டர் வந்து இது மாதிரி சின்னதாக தான் இருக்கு, இது எதுவும் பிரச்சனை இல்லை, பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஆமாம்மா, அதான் அது பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதுன்னு தெரியல. அம்மா, இது வந்து அந்த கட்டிகள் வந்து ஒன்றும் சாதாரண வகையான கட்டி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அப்சர்வேஷனில் வச்சுருக்கலாம். சப்போஸ் அந்த கட்டிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப வலி கொடுக்குது, வேதனை ஜாஸ்தியாக கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அது முதலே நம்ம இப்போ பேசின மாதிரியே நீடில் போட்டு ஊசி போட்டு அது என்ன வகையான கட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுல தப்பு கிடையாது. பட்
நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன வகையான கட்டி அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதில் கை வைக்கணுமா? கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ இந்த பயாப்சியை பற்றின ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நீடில் பயாப்சி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சரி, ஒருவேளை அது நீர்க்கட்டியாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டி இன்னொரு பக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நீர்க்கட்டியாக இருந்தாலும் சரி அல்லது புற்றுநோய் கட்டியாக இருந்தாலும் சரி. நீங்கள் கேட்குறது வந்து ஒரு மார்பகத்தில் இருந்தால் மற்றொரு மார்பகத்தில் வரலாமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய, நான் அந்த கேள்விக்கு அர்த்தம் அதான் எடுத்துக்கிறேன். சரி, நம்ம தான் வந்து ரைட் பிரஸ்ட் லெஃப்ட் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை நேம் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரே பேஷண்ட்டா அந்த மனுஷனுடையது தான் அந்த உறுப்புகள். ஸோ ஒரு சமயம் வந்து இந்த மார்பகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வலது மார்பகத்தில் வந்து ஏதோ ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இடது மார்பகத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வரும்னு நான் சொல்லலை, அதை தப்பாக எடுத்துக்கூடாது. வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால 2 மார்பகத்தையும் அவங்க மார்பகம் நினைச்சு அவங்க அதை ட்ரீட் பண்ணணும். ரைட் மார்பகத்தில் ஏதோ வந்திருக்கு, ஆனால் ரைட் மார்பகத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. லெஃப்ட் மார்பகமும் அவங்களுடையது தான். அதனால் அதையும் அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணிக்க வேண்டியது முக்கியம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா எஸ், வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஆனால் அதை அவங்க எக்ஸாமின் பண்ணிக்க வேண்டியது முக்கியம். டாக்டர், இப்போ பொதுவாகவே பெண்களுடைய கர்ப்ப காலங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பக்குவமாக அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு தருணம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வித்தியாசமாக தங்களை உணர்ந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து எப்படி டாக்டர் அதை ஹேண்டில் பண்ணுறது? இது எப்படின்னா, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன். அதாவது ஏற்கனவே அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க மார்பகம் வந்து அவங்க பார்த்துக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஆப்ஸ்டிடியூஷன், அதாவது அவங்களுடைய கர்ப்பத்துக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருக்க அந்த மருத்துவர்கிட்ட இந்த மாதிரியே கட்டி இருக்கிறது அவங்க தெரிவிக்கணும். ஃபஸ்ட்டு தெரிவித்தாங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சாதாரண வகையான கட்டியா அப்படின்றத எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரியா வந்து நம்ம நிறைய ட்ரைமஸ்டர்ஸ் இருக்குது. முதல் ட்ரைமஸ்டர், அதாவது முதல் கர்ப்பமாகி இமீடியட் காலகட்டமாக இல்லாட்டி நடு காலகட்டமாக இல்லாட்டி கடைசி காலகட்டமாக, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸும் இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி இது என்ன வகையான கட்டி அப்படிங்கிறதையும் ஊர்ஜிதப்படுத்திடலாம். சாதாரண வகையான கட்டி தான், பயப்படக்கூடியது கிடையாது. அப்சர்வேஷனில் வச்சு இருந்துட்டு கர்ப்பகாலம் முடிஞ்சு அவங்கள வந்து பிரசவம் ஆனதுக்கப்புறம் அதை வைத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இருக்குது. சப்போஸ் ரேராக கர்ப்ப காலத்தில் வந்து கேன்சர் வியாதை கண்டுபிடிச்சோன்னா 3வது கட்டத்தில் வந்து கூட நம்ம வந்து வைத்தியம் பண்ணி அதுக்கும் வைத்தியம் பண்ணி ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே பாசிபிலிட்டி. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அட்வான்சஸ் இன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நிறையா அட்வான்ஸ் ஆயிடுச்சு. உள்ளே இருக்கிற குழந்தைக்கு எந்த வகையான பாதகமும் இல்லாமல் வைத்திய முறைகள் வந்தாச்சு. ஸோ அதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏதோ ஒரு கட்டியை பார்த்துட்டு அதை வந்து மருத்துவர்கிட்ட சொல்லாமல் கர்ப்பமெல்லாம் முடிஞ்ச பிறகு காட்டிக்கலாம் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. அதுதான் தப்பு. ஈவன் சம்டைம்ஸ் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது அது எங்காவது குழந்தைய பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும், அந்த எண்ணம் தான் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதாவது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னால் அந்த குழந்தைக்கு வந்து எந்த வகையான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு. இப்போ காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சதே தான் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நினச்சி அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த குழந்தைக்கு எந்த வகையான பாதகமும் இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் இப்போ வந்திருக்கு. தொடர்ந்து கவிதா என்ற நேயர் கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கவிதா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. வணக்கம்மா கவிதா, சொல்லுங்க. சார், என் சிஸ்டருக்கு வந்து 18 வயசு இருக்கும்போது இந்த மாதிரி ஜஸ்ட்ல லெஃப்ட் சைடு வந்து கட்டி இருந்துச்சு. சரிம்மா, ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். சரிம்மா, இப்போ வந்து அதே இடத்துல மறுபடியும் கொழுப்பு கட்டி இப்போ 5 இயர்ஸ் ஆகுது. அது வந்து டாக்டர் நாங்க செக் பண்ணதுக்கு அது வந்து அது நீங்க ஆப் பண்ணா மறுபடியும் வந்துகிட்டு இருக்கோம், கொழுப்பு கட்டினாலே எதுவும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. சரிம்மா. ஸோ அது வந்து ஃபியூச்சர் அது ஒரு கேன்சரா மாறுமா இல்லை? எனக்கு இன்னும் டவுட் என்ன, உங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு. சரிம்மா. ஸோ நாளைக்கு பிறந்தது பிறந்தா உங்களுக்கு பால் கொடுக்கறதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமா? அது 2 டவுட் எனக்கு வந்து இருக்கு. ஓகேம்மா. இப்போ வந்து முதல்ல நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்க, கட்டி இருந்திருக்கு, 18 வயசில் ஒரு கட்டி இருந்தது, அதை வந்து வைத்தியம் பண்ணிட்டீங்க. அது சாதாரண வகையான கட்டி, கொழுப்பு கட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ திருப்பியும் கட்டி வந்திருக்கு. அந்த கட்டி வந்து என்ன சைஸில் இருக்குன்றது பொறுத்து இருக்குது. அதேமாதிரி திருப்பி அதே தான் சொல்கிற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கணும். எந்த மருத்துவர் பார்க்குறாரோ அவர் இதில் அதாவது வல்லுநராக இருக்கணும். அவங்க பார்த்து இது சாதாரண வகையான கட்டி அப்படிங்கிற ஊர்ஜிதம் பண்ண முடியணும். அந்த ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெஸ்ட்டுகள் சொன்னோம், ஸ்கேன்கள் எடுக்கலாம். அதே மாதிரியே ஊசி போட்டு அதில் என்ன வகையான கட்டி அப்படின்றத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சாதாரண வகையான கட்டி, கொழுப்பு கட்டி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை நம்ம அப்சர்வேஷனில் வைக்கலாம். அது வந்து உங்கள் தங்கச்சிகிட்ட சொல்லுங்கள், கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி அவங்களே டெஸ்ட் பண்ணி
திடீர்னு ஏதாவது பெருசாகுதா அப்படின்றதையும் அவங்க உணர்ந்துக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கட்டியினால் பால் கொடுக்கறதுல எந்த வகையான பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரியா அந்த மார்பகத்திலேருந்து குழந்தை பால் குடித்தாலும் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்றத பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அந்த பால் வகையாரா வழியாக அது வந்து பரவக்கூடிய பிரச்சனை கிடையாது. அதாவது நான் 1000 லட்சத்தில் ஒரு பங்கு உங்கள் மனசில் இது ஏதோ ஒரு பரவக்கூடிய வியாதி அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அந்த மாதிரியாக கிடையாது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். அடுத்ததாக தஞ்சாவூர்லேருந்து சங்கரி என்று நேரஞ்சிருக்காங்க. வணக்கம் சங்கரி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ குட் மார்னிங் சார். சொல்லுங்கம்மா சங்கரி. சார் எங்க மாமனாருக்கு வந்து கேன்சர், த்ரோட் கேன்சர் இருந்து இறந்து போனாங்க சார். சரிம்மா. அதுக்கப்புறம் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இந்த புகையில அந்த பழக்கம் இருக்கு அவருக்கு. சரிம்மா. அதனால அவருக்கு எதுவும் அதே மாதிரி டிசீஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதுல ஒரு டவுட் எனக்கு. இது வரைக்கும் எந்த டெஸ்ட்டுமே நாங்க பண்ணதில்லை. பாக்கு மட்டும் யூஸ் பண்றாரு. சரிம்மா. அதனால எனக்கு ஒரு பயம், அவங்களுக்கு எதுவும் அதே மாதிரி வருமோ அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு. அம்மா சுந்தரி, நீங்க உங்களுடைய பயம் பூரணமாக கரெக்டான விஷயம்மா. இதை வந்து நான் இப்போ உங்களுடைய ஹஸ்பண்டை பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லலை. அவர் இதை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாருன்னா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவருடைய அப்பாவுக்கு வந்து தொண்டையில் வியாதி இருந்திருக்குது அப்படின்னு சொன்னேன்னா ஏதோ ஒரு ஜீன்ஸ் இவருக்கு வந்திருக்கலாம். அந்த ஜீன்ஸ் வந்து சும்மா தூங்கிட்டு இருக்கும். இப்போ பேசாமல் இருக்கிறத வந்து இப்போ இவர் வந்து அதை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியா. சிகரெட் ஸ்மோக்கிங்னு சொன்னீங்க, புகையில போடுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த புகையில தான் யூஸ்வலாக அந்த ஸ்மோக்கிங்குள்ளே இருக்கிறதும் ரெண்டுமே டொபாக்கோ. அதாவது உலகத்தில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங், இந்த டொபாக்கோ, இந்த புகையில சாப்பிட்றது. இதனால நிச்சயமாக வாயில் தொண்டையில் புற்றுநோய்கள் வரலாம் அப்படின்றது ரொம்ப 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 தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். உங்கள் வீட்டுக்காரர் வந்து சும்மா இருக்கிற விஷயத்தை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ அவர் இதை நிச்சயமாக நிறுத்தணும். அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பக்கத்தில் இருக்க நல்ல மருத்துவர்கள்கிட்ட அதை காட்டி எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொண்டை குழாய், சாப்பாட்டு குழாய், வயிறு, இறப்பை, இதில் ஏதாவது இப்போக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அடுத்ததாக கரூர்லேருந்து ஜோதிமலர் என்று நேரஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் எனக்கு வந்து ஒரு 4 months முன்னாடியே தான் பிரெஸ்ட்ல வந்து பெயின் இருந்துச்சு. அது போய் செக் பண்ணி பார்த்தப்போ பால் கட்டின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. சொல்லுங்கம்மா, கேக்குது ஜோதி, சொல்லுங்க. இப்போ அடுத்தது வந்து இடது சைடு வந்து ரொம்ப பெயினா இருக்கு சார். ஆனா நான் வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல ஒன்றும் அப்படி ஒன்றும் கட்டி மாதிரி எதுவும் தெரியல. சரிம்மா. இப்போ எனக்கு அதுனா டவுட்டுக்கு மெமோகிராஃபி பண்ணிக்கலாமா இல்ல வேண்டாமா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு டவுட். இப்போ நீங்க வந்து பால் கட்டி அப்படின்னு சொன்னீங்க. அப்போனா இப்போக்குள்ளே எப்போயாவது பிரசவம் ஆகி இப்போ தான் குழந்தை இருந்திருக்கணும், இப்போ பால் கொடுத்துட்டு இருக்கீங்களா இருக்கணும். இப்போ அந்த பால் கட்டி எடுத்தாங்க இல்லையா, அந்த எடுத்தது வந்து செக் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இப்போ அதை செக் பண்ணி பயாப்சிக்கு அனுப்பிச்சு அது பால் கட்டி தான் அப்படின்றது ஊர்ஜிதமாயிருச்சா அப்படின்றது தெளிவாக தெரியணும். ரெண்டாவது விஷயம் வந்து நார்மலாக கட்டி இருந்தால்தான் மார்பகத்தில் வலி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கட்டி இல்லாமலையும் பிகாஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மார்பகத்தில் வலி இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பிள்ளைய நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திருக்கீங்க. ஆனால் முக்கியமானது வந்து இதில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு தடவை உங்கள் மார்பகத்தை எக்ஸாமின் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இது நிச்சயமாக டெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அனாவசியமாக வந்து போய் டெஸ்ட்டுகள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக பயம் இல்லாமல் பரிசோதனைகள் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து ஹேமாவதி என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் இந்த மாதிரி எனக்கு பிரெஸ்ட்ல கட்டி இருந்துச்சு லெஃப்ட் சைடுல. சரிம்மா. ஹலோ அம்மா ஹேமா, கேக்குதுமா, பேசுங்க. லெஃப்ட் சைடுல பிரெஸ்ட்ல கட்டி இருந்துச்சு சார், அதை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டோம். ஓகேம்மா. போன வருஷத்துல எடுத்தோம் சார். சரி. போன வருஷம் ஜனவரியில எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 8 months கழிச்சு அதே மாதிரி திரும்ப அதே இடத்துல அதே மாதிரி இருந்துச்சு. திரும்ப அதை சர்ஜரி பண்ணி 2 தடவை எடுத்துட்டோம் சார். சரிம்மா. ஆனா இப்போ
அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அதாவது அவங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறது உங்களாலே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதாவது முதல்ல வந்து ஜனவரி மாதத்தில் ஒரு கட்டி இருந்தது, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. திருப்பி ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்கலாம் அப்படின்ற நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்பகத்தில் ஒரு சமயம் வந்து இந்த கட்டிகள் வந்தது என்றால் நம்ம முதலையே பேசணும், திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வர்ற கட்டி வந்து திடீர்னு ரொம்ப பெருசாகுது, வலி கொடுக்குது, அதனால வேதனை இருக்குன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லுவோம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த கட்டி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அதை அப்சர்வேஷனில் வச்சுருக்கலாம், தேவைப்பட்டால் போய் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால அப்படின்னு சொன்னால், வர்ற கட்டிகள்லாம் சாதாரண வர கட்டிகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்போ எல்லா கட்டிகளும் எடுத்துகிட்டு இருந்தோம், மார்பகம் வந்து டோட்டலாக ஷேப்பு போயிடும், அதே மாதிரி மார்பகம் டிஷ்யூவே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ தேவைப்படுற கட்டிகள் தான் நம்ம யூஸ்வலாக ஆப்ரேட் பண்ணி எடுப்போம் இல்லையே, மற்ற கட்டிகள் அப்சர்வேஷனில் வச்சிருக்கலாம் அப்படின்றது தப்பு கிடையாது. பொதுவாகவே புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே 4 ஸ்டேஜஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மார்பக புற்றுநோயில் இருக்கக்கூடிய அந்த 4 ஸ்டேஜஸில் எப்படியெல்லாம் சிகிச்சைகள் அளிக்கப்படுது, அந்த 4 ஸ்டேஜஸை பற்றி முதல்ல சொல்லியிருக்கேன். ஸ்டேஜஸ் அப்படின்னா என்னென்னா, வியாதி என்ன நிலைமையில் இருக்குது உடம்புக்குள்ளே அப்படிங்கிறது தான் ஸ்டேஜ் அப்படிங்கிறோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எல்லா ஸ்டேஜுக்குமே வியாதிக்கு வைத்தியம் இருக்குங்க. ஆரம்ப கட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா வைத்திய முறைகள் வந்து கம்மினா ரொம்ப கம்மியாக பண்ணால பேஷண்ட் ஃபுல்லாக குணமாயிருவாங்க. அதனால தான் நம்ம இப்போ மெயின் கேம்பெயினிங்கே என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஸ்க்ரீனிங் பண்ணி வியாதி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறப்பயே நம்ம அதை பிடிச்சோம் அப்படின்னா வைத்திய முறைகள் ஈஸியாக பண்ண முடியும். வைத்திய முறைகள்னால நடக்கக்கூடிய செலவுகளும் கம்மி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிற நேரங்களும் கம்மி, நம்மளுக்கு பூரணமாக குணமாயிரும். ஸோ இதே இது வந்து 4 கட்டங்கள் சொல்லியிருக்கோம். 4 கட்டம். முதல்ல வந்து மார்பகத்தில் மட்டும் இருக்கிற வியாதி, 2வது கட்டம் வந்து மார்பகத்திலே கொஞ்சம் பெருசாக இருக்கிற வியாதி, 3வது கட்டம் வந்து நெறிக்கட்டிகளுக்கெல்லாம் போயிருக்கிறது, அக்கில் நெறிக்கட்டிகள் இருக்குது அந்த இடத்துக்கு நெறிக்கட்டிகளுக்கெல்லாம் போகுது, 4வது கட்டம் வந்து மற்ற உறுப்புகளுக்கு போகிறது வந்து அட்வான்ஸ்டு டிசீஸ். ஆனால் இந்த 4 வியாதி கட்டத்துலேயும் வந்து நம்மளுக்கு வைத்திய முறைகள் இருக்கிறது. வியாதிகளை வந்து வைத்தியம் பண்ணி குணமாக்கக்கூடிய நிலைமையில் நம்மக்கிட்ட இப்போ வைத்திய முறைகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த வைத்திய முறைகள் பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா அது 4வது ஸ்டேஜுக்கு மெட்டாஸ்டேசிஸ் போகும் பொழுது அது வந்து கர்ப்பப்பைக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? சரி, கர்ப்பப்பைக்கு பரவுற வியாதி வாய்ப்பினோட 4வது ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்ல வர்றோம்னா, உடம்பு முழுக்க வந்து வியாதிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு இடத்துல இருந்து மார்பகத்தில் இருந்து யூஸ்வலாக காமன் சைட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். மார்பக புற்றுநோய்னு நம்ம எதிர்பார்க்கறது வந்து லங்குக்கு போகலாம், லிவருக்கு போகலாம், எலும்புக்கு போகலாம் அப்படிங்கிறது நம்ம காமனாக போகக்கூடியது. அடுத்த மார்பகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இது. சரி, கர்ப்பப்பைக்கு போகுதா அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து கர்ப்பப்பைக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் கர்ப்பப்பையிலேயே வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். ஏன்னா மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பையில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் இருக்கிற அந்த ஜெனட்டிக் கனெக்ஷன் வந்து ரெண்டுமே ஒன்று. ஸோ இதில் வர்ற வியாதியும் வரலாம், அதில் வர்றது தனியாகவும் வரலாம். ஸோ இதில் வந்து சில டெஸ்ட் முறைகள் இருக்குது. அந்த முறைகள் பண்ணோன்னா இந்த வியாதியும் அந்த வியாதியும் சம்மந்தப்பட்டதா இல்லாட்டி வேறு வியாதியான்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக தருமபுரியிலேருந்து செல்வம் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. செல்வம் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்க. சார், இப்போ நான் ஸ்பின்னிங் மில்லில் ஒரு 25 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பொடி பழக்கம் போட்டுருக்கிட்டு இருக்கிறேன் சார். சரி, அது போடுறது தப்பா என்னன்றது கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சார், டாக்டர்கிட்ட கேட்டு. செல்வம், உங்களுக்கே தெரியும் அது தப்பு அப்படின்ட்டு செல்வம். அதனால தான் இந்த ஃபோன் எடுத்து இப்போ நீங்கள் என் கூட பேசுகிறீங்க. நான் உங்களை வந்து திட்டுறேன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் இந்த பழக்கத்தை இன்றைக்கி நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரோக்ராமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நிச்சயமாக இந்த நீங்கள் பொடி யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஏதோ ஒருத்த வந்து நீங்கள் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன், ஏதாவது ஒன்று வா 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 நீங்கள் சொல்கிற மாதிரியா. நிச்சயமாக இந்த பொடி பழக்கத்தினால வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு இந்த பொடி பழக்கத்தை நிறுத்துங்க. அடுத்ததாக கீதா என்ற நேயர் திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. கீதா வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா கீதா. சார், ஹஸ்பண்டுக்கு வந்து கழுத்துல ஆபரேஷன் பண்ணி இருக்குதுங்க. சரிம்மா. அது வந்து கேன்சர் கட்டின்னு சொல்லியிருக்காங்க சார். சரிம்மா. 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சரிம்மா. இப்போ கொஞ்சம் 28.5 இதில் இருக்குதுங்க சார். 28 என்னம்மா அளவு இல்லைங்களா? என்னதுமா? இல்ல, அடுத்தது குழந்தைக்கு அந்த இன்னும் 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணலைங்க. 28.5ன்னு ஒரு கணக்கு சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு சார். தைராக்சின் இது பண்ணியிருக்கிறாங்க சார். தைராக்சின். என்னம்மா சொன்னீங்க?
சரி சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ணனுங்க. கட்டியோட லெவல் வந்து 28.05 சொல்லிருக்காங்க சார். சரிம்மா. அது வந்து அவங்களுடைய குழந்தைக்கு பரவுமா அப்படிங்கிறது தான். குழந்தைக்கு பரவாது. அதான் நீங்க ஆக்சுவலா கேட்க வந்து ரெண்டாவது குழந்தை வந்து நாங்க பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்க வந்தீங்க ஆக்சுவலா. அதான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து இப்போ இன்னும் 2 வருஷம் தான் கணக்கு கூட ஆகலை அப்படிங்கிறீங்க. இவர் ஹஸ்பண்டுக்கு வந்து வைத்தியம் கொடுக்க ஆரம்பிச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அட்லீஸ்ட் 3 வருஷம் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த குழந்தைய பிளான் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். நீங்கள் சொன்ன ஹிஸ்ட்ரியில் வந்து வியாதியினுடைய தன்மை என்ன கட்டின்னு சொன்னீங்க, கழுத்துன்னு சொன்னீங்க. கழுத்து எங்களை பொறுத்த வரைக்கும் கழுத்து வந்து ரொம்ப பெரிய உறுப்பு, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே இருக்குது. எதுலேருந்து வியாதி வந்ததுன்னு நீங்கள் சொல்லலை. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு 3-3.5 வருஷம் பொறுத்து இருந்துட்டு உங்களுக்கு இப்போ வைத்தியம் கொடுத்துட்டு இருக்க மருத்துவர்கிட்ட இதை பற்றி ஆலோசிச்சுட்டு அதற்கப்புறம் 2வது குழந்தைய பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். அம்மா டாக்டர், இந்த மார்பக புற்றுநோய் ஏற்பட்ட பெண்களுக்கு வந்து மாஸ்டெக்டமி செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வாக இருக்குமா? அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஏன்னா அது இந்த மார்பகங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. கரெக்ட். ஸோ அதுக்கு அவங்க எப்படி தயாராகணும்? நீங்கள் கேட்ட வந்து மாஸ்டெக்டமி அப்படின்றது, அதான் மார்பகத்தை ரிமூவ் பண்ணுறது, எடுத்துறது தான் வைத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க. மார்பக புற்றுநோய் முந்தைய காலத்தில் எப்படின்னா, மார்பக புற்றுநோய் வந்ததுண்டா நான் பேசிட்டு இருக்கிறது 1970 அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த சமயத்துலலாம் எப்படின்னா, வியாதி வந்ததென்றால் முழு மார்பகத்தை எடுக்கிறது தான் வைத்திய முறையாக இருந்தது. 1900 அந்த 19 அந்த செஞ்சுரிஸ்லாம். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியே கிடையாது. மார்பகத்தில் புற்றுநோய் வந்திருக்குன்னா அந்த வந்திருக்கிற இடத்த மட்டும் அதை சுற்றி கொஞ்சம் நார்மல் டிஷ்யூ விட்டு அதை மட்டும் எடுத்துட்டு மார்பகத்தை எந்த லெவலெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அதுதான் இப்போ வந்து அட்வான்சஸ் இந்த ட்ரீட்மெண்ட். அதை வைத்திய முறை பண்ணி மார்பகத்தை காப்பாற்றிட்டு திருப்பி அந்த இடத்துல வராமல் இருப்பதற்கு என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மார்பகத்தில் திருப்பி வரக்கூடிய தன்மை இருக்குதா அப்படின்றதையும் முதலே நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சஜஷனை பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம். ஸோ இது ஒரு முறை. இப்போ வந்து அடுத்தது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஜரி. இந்த சர்ஜரியில் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் வரலாம். நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த கை வீக்கம் அப்படின்றது ஒரு பிரச்சனை வரும். எந்த சைடு மார்பகம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த சைடு கை வீக்கம் வரும். ஸோ அந்த வீக்கம் வராமல் இருப்பதற்கான இப்போ வந்து சில ஆப்ரேஷன் முறைகள் வந்திருக்கு. அது பேர் வந்து சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நெறிக்கட்டிகள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது வந்து செலக்டிவாக, அது நம்ம ஹாஸ்பிட்டலில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி அப்படின்ற ஃபெசிலிட்டிஸ். அந்த ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னா, எந்த நெறிக்கட்டியெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த நெறிக்கட்டியை மட்டும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு தேவைப்பட்டால் தான் ஃபுல்லாக ஆக்சிலர் அக்கில் இருக்க நெறிக்கட்டியெல்லாம் எடுப்போம். அது எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கை வீக்கம் வந்து இல்லாமல் இருக்கும். இது வந்து லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்னா ஒரு 5 வருஷம் வைத்தியம் முடிச்சு இருந்துட்டாங்கன்னா பேஷண்ட் வந்து மார்பக புற்றுநோயை பற்றி ஃபுல்லாக மறந்து போயிடுவாங்க. அந்த நம்ம வைத்தியம் கொடுத்ததுனால நடக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ அதுதான் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு கை வீக்கம் வந்துருச்சு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வராமல் இருப்பதற்கு நம்ம வைத்திய முறை அப்பயே அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். டாக்டர், இப்போ பொதுவாகவே இந்த புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான பரிசோதனைகள்லேருந்து ஒருவேளை அது உறுதி செய்யப்பட்டாலோ உறுதி செய்யப்படலை அப்படின்னாலோ அதற்கு அடுத்தபடியாகவும் வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரையுமே ஆக்கிரமிச்சிருக்கு. குறிப்பாக அந்த பரிசோதனைக்கு போகிறதுலேருந்து ஒருவேளை கன்ஃபார்ம் ஆயிடுச்சாலும் நம்மளுக்கு சிகிச்சை முறை மூலமாக ஈஸியாக உங்களுக்கு குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த பயம் வந்து போகிறதில்ல. ஸோ முதல்ல எப்படி நம்ம இதை வந்து எதிர்கொள்கிறது, மனதளவில் எப்படி ஒவ்வொருத்தரும் தயாராகிறது இதை எதிர்கொள்றதுக்கு பரிசோதனைகள் இருந்து? ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்வி இல்லை மேடம். இதில் எப்படின்னா, சரி இது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்கிற விஷயம். அதே மாதிரியா வந்து அவங்க வந்து நாட்டு நடப்பை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நிறைய அசோசியேஷன் சொசைட்டிஸ்ன்னு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரஸ்ட் சர்வைவர்ஸ், பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர்ஸ், அவங்கெல்லாம் எதுக்காண்டி அதை பண்ணுறாங்க அப்படின்னா, புற்றுநோய் வந்தது என்றால் சாவு தான் அப்படின்றத கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. ஆரம்ப கட்டமெல்லாம் 100% க்யூர் பண்ணிடலாம். ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வைத்திய முறை கொடுத்து அவங்களுடைய நாட்களை வந்து இது பண்ணுறது வருஷக்கணக்கில் அவங்கள வந்து ப்ரொலாங் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து இந்த சர்வைவர்ஸ் அசோசியேஷன் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு வியாதி இருந்தது ஆனால் 10 வருஷமாக நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்பணும். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அவங்க வந்து வியாதியிலேருந்து குணமடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றத அவங்க நம்பணும். அதே மாதிரியே வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் கிடையாது. ஏதாவது கட்டி இருந்தால் இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க யாரும் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. பேஷண்ட்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறோம் நாங்களும். ஸோ
நம்பிக்கையோடு போயிட்டு டெஸ்ட்டுகள் பண்ணிக்கணும். அந்த டெஸ்ட்டுகள் என்ன ரிப்போர்ட் வருதோ அதை தயவு செஞ்சு நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படின்றத என்னுடைய அந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து எளிதில் மீண்டு வரக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ அது வந்து எல்லாருமே நம்மளே பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து எளிதில் மீண்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த கனிவான பேச்சிலேருந்தே தெரியுது. எனவே எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து நேயர்களுடைய வித்தியாசமான கேள்விகளுக்கு கூட தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களே, இதோடு இன்றைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மனோஜ்.